கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஆராய்ச்சி வேளை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஆராய்ச்சிக்காக 7 ஒன்றுகள், the 7 ones, 7 ஒன்றுகளை பற்றி வேதாகமம் மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, எபேசியர் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் மற்றும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி என்ற மாதிரி காரியங்களை நாம் தெளிவாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். எபேசியர் 4:4 என சொல்கிறது, ஒரே நம்பிக்கை, ஒன் ஹோப். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. There is one body and one spirit, even as you are called in one hope of your calling. ஒரே நம்பிக்கைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்பிக்கையிலே வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல ஒரே தேவன் இருக்கின்றார். இந்த நம்பிக்கை எல்லோருக்குமே ஒன்றாகவே இருக்கிறது. ஆகையினாலே ஒரே நம்பிக்கைக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்பிக்கை என்பது நம்முடைய இருதயத்திலே உருவாக வேண்டிய ஒன்று. எனக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது அல்ல. எல்லோருக்குமே ஒரே விதமான நம்பிக்கையானது இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை பற்றி தான் வேதாகமம் சொல்லுகிறது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல எல்லாமே ஒன்றாகவே இருக்கிறது. நம்பிக்கை ஒன்றாகவே இருக்கிறது, சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, ஆவியானவரும் ஒருவராகவே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். நம்மிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்மை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஏன் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றீர்கள் என்று ஒருவர் நம்மை பார்த்து கேட்பாரே என்றால், நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த நம்பிக்கையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுவும் எவ்விதமாக, கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நான் ஏன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, நிறைய பாடுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒருபோதும் இதிலே வந்து விடாதீர்கள் என்று யாராவது சொல்லுவார்களா? ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் அநேக நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், நான் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உண்மையான நம்பிக்கையை
மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்வோம் அல்லவா? அந்த நம்பிக்கையை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. உங்களிலே இருக்கிற அந்த நம்பிக்கையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு வந்த பாடுகளை குறித்து அங்கே எழுதியிருக்கின்றார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை என்பது தேவன் மீது வைக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல், இன்றைக்கு அநேகர் மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், தங்கள் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு மனிதனையும் சார்ந்து அவர் இல்லை, தேவனையே சார்ந்திருக்கின்றார். எனவே அவர் எழுதும்போது எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வல்லவராக இருக்கின்றார். அந்த நம்பிக்கை அப்போஸ்தலர் மத்தியிலே இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த விதமான நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையிலே நாமும் எழுப்பப்படுவோம். மரணம் தங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்று அவர்களுக்குள்ளே நிச்சயமாக இருந்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர்களை தப்புவித்தார். அப்போது மாத்திரமல்ல, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என எழுதுகிறார். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த விதமான அந்த ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் ஒரே கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை என்பது ஒரே நம்பிக்கை தான். அந்த ஒரே நம்பிக்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே போல ஒரே சரீரம் என வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியர் 4:4 பார்க்கும்போது ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் என அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதியிருக்கின்றார். ஆக கர்த்தருக்கு ஒரே சரீரம், ஒரே சபை என்று நாம் பார்க்கிறோம். ஒன் பாடி. இன்றைக்கு பலவிதமான சபைகள் மலிந்து காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே சபையை சம்பாதித்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அது பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறது, விலையேறப்பட்ட கல்லாக இருக்கிறது, மூளை கல்லாக இருக்கிறது. அந்த சபையிலே நீங்களும் நானும் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரே ஒரு சபைதான் இருக்கிறது. அது கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. அது கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் அந்த ரோம கிறிஸ்தவர்களுக்கு மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரம்தான் நாம் எல்லோருமே. ஆனால் அவயவங்களாக இருக்கின்றோம். கையாக, கண்ணாக, வாயாக, காலாக, இப்படியாக சரீர அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரம்தான். எனவே ஒரே சபை என வேதாகமம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எந்த சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? அவருடைய சபையிலே. கர்த்தர் ஒரே ஒரு சபையைத்தான் சம்பாதித்தார். கிபி 33வது வருடத்திலே எருசலேமிலே 3000 அங்கத்தினருடைய அந்த சபையானது துவக்கப்பட்டது. அந்த சபையிலே ஒவ்வொருவரையும் இணைத்து கொண்டு வந்தார். ஆகையினாலே நாம் எருசலேம் சபை என்று சொல்லிவிடக் கூடாது. அது கர்த்தருடைய சபை. எந்தெந்த நாட்டிலே துவக்கப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய பெயர் முன்பாக சொல்லப்படுகிறது. எபேசு சபை,
கொலோசே சபை, பிலிப்பிய சபை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு எழுதும் போது இதை எழுதுகிறார் அல்லவா? அது எல்லாமே கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. அது ஒரே சபையாகத்தான் இருக்கிறது, இந்த உலகத்திலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த சபையிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் நானும் அந்த சபையிலே சேர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம ஒரு சபையை தேர்வு செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேகர் கட்டடங்களை பார்க்கின்றார்கள், ஜனங்களை பார்க்கின்றார்கள், பலவிதமான நன்மைகள் அந்த சபையில போய் சேர்ந்தால் கிடைக்கும் என்று பார்க்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ரசிக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்மா நித்தியமாக தேவனோடு கூட வாழ வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் வேதாகமம் சொல்லுகிறதான அந்த ஒரே சபைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த ஒரே சபையிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களே அந்த சபையிலே சேர்க்கிறார், அவருடைய சபையிலே சேர்க்கிறார். அதை குறித்து தான் வேதாகமம் சொல்லுகின்றது. மேலே நாம் பார்க்கும்போது மூன்றாவதாக ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். எபேசியர் 4:4 நாம் பார்க்கிறோம், ஒரே ஆவியும் உண்டு. இன்றைக்கு ஆவியானவர், ஒரே ஆவியானவர், அவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்துகின்றார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த சபையாருக்கு எழுதின கடிதத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கின்றார்: நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். ஆவியானவர் ஒருவரே. அந்த ஒரே ஆவிக்குள்ளாகவே நாம் தாகந்திருக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். யூதராக இருக்கட்டும் அல்லது கிரேக்கராக இருக்கட்டும், புறஜாதிகளாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறார்கள். நாம் விசுவாசிகளாக மாறும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்றார். பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரையிடப்படுகின்றோம் என எபேசியர் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். மேலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44வது வசனத்துக்கு திருப்பியுள்ளீர்கள் என்றால், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அங்கு உள்ள எல்லோருமே திருமுழுக்கு பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே அப்போஸ்தலர்களுக்கு இறங்கின விதமாக அல்ல, இங்கே விசுவாசிகளுக்கு வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்படுகிறார் என்பதை நீங்கள் உற்று கவனித்து பார்க்க வேண்டும். நாம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக சகல சத்தியத்திலும் வழிநடத்தக்கூடிய அந்த ஆவியானவர் மூலமாக சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இது ஒரே ஆவியானவருடைய வேலையாக இருக்கின்றது. 4வதாக நாம் பார்க்கும்போது ஒரே கர்த்தரும் என்று பார்க்கிறோம், ஒன் லார்ட். எபேசியர் 4:5 சொல்லுகிறது ஒரே கர்த்தரும். இந்த ஒரே கர்த்தர் என்று பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இன்றைக்கு நாம் உண்டாக்கப்பட்டதே அவர் மூலமாகத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவு அற்புதமான தேவனுடைய திட்டம் என்று பார்த்தீர்களா? ஆக ஒரே கர்த்தர் தான் இருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கள்ள கிறிஸ்துகள் பெருகி இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிறார்கள். எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அவைகள் கர்த்தருடைய ஆவிகளா என்பதை நீங்கள் சோதித்தறிய வேண்டும். எப்படி அறிய முடியும்? வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிய முடியும். ஒரே கர்த்தரை பற்றி கொண்ட சபையானது இருக்கிறது. அந்த சபையிலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். மேலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 31வது வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே பிரசங்கம் செய்தார்கள்.
யாருக்கு? சிறைச்சாலைக்காரனுக்கு இந்த விதமான ஒரு உபதேசத்தை போதித்தார்கள். ஐயோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் போதாது. நீங்கள் அந்த விசுவாசத்திலே திருமுழுக்கு பெறும்போது உங்களுடைய குடும்பத்தாரும் அந்த வழியிலே வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய குடும்பத்தார் யாவரையும் வரவழைத்து இவருடைய போதனையை அவன் கேட்டான். அந்த முழு குடும்பமும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. முழு குடும்பமும் திருமுழுக்கு பெற்றது. ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே இணைக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டது? முதலாவது அவன் விசுவாசித்தான், பின்பு அவனுடைய குடும்பத்தாரை அழைத்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வரும்போது நம்முடைய குடும்பத்தாரும் அதற்குள்ளாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் நாம் பெற்ற நன்மையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த். இரண்டு விதமான விசுவாசம் அல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த விசுவாசத்திலே நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எபேசியர் 4:5 நாம் பார்க்கிறோம், ஒரே விசுவாசமும். விசுவாசம் இன்று ஒன்று நாளை ஒன்று அல்ல, ஒரே விசுவாசம் தான். அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதாகம் அதை குறித்து மேலும் என்ன சொல்கிறது? ரோமர் 10:17 வசனங்களே நாம் பார்க்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்பதனாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை நாம் கேள்விப்படுகிறோம், அதன் மூலமாக நமக்குள்ளாக விசுவாசமானது வருகின்றது. அதைத்தான் வேதத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கின்றோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விதமாக விசுவாசம் வர வேண்டும். ஏதோ ஒன்றை நான் பார்த்தேன், அதனால் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது, அதனாலே நான் விசுவாசிக்கிறேன். பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு உங்களை ஏமாற்றக்கூடும். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஏமாற்றப்பட்டவர்களாக போய்விடுவீர்கள். ஆக விசுவாசம் எப்படி வர வேண்டும்? வசனத்தின் மூலமாக வர வேண்டும். வசனத்தை கேள்விப்படுவதன் மூலமாக வர வேண்டும். அதைத்தான் வேதாகம் சொல்லுகிறது. மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும். ஆகினாலே உங்களுடைய விசுவாசத்தை முதலாவது நீங்கள் பரிசித்து பாருங்கள். ஒரே விசுவாசம் என்றுதான் வேதாகமும் பேசுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 42-43 வசனங்கள். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் போதித்து வைத்திருக்கின்றார்கள். அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் அதைத்தான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அதான் மிகவும் முக்கியமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். நீங்கள் நானும் இயேசுவை விசுவாசித்து பற்றி கொள்ளும் போது பாவ மன்னிப்பை அவருடைய நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வோம் என வேதாகம் சொல்லுகிறது. இதை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சாட்சி கொடுத்து வந்தார்கள். அப்போஸ்தலர்களும் சாட்சியாக பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக இருக்கின்றார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் இந்த உலகத்திலே யாருக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஏமாற்றப்பட்டு போய்விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். அவரே உலக இரட்சகராக இருக்கின்றார். அவர் ஒருவரே நம்மை பாவத்திலிருந்து மீட்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை பிதாவின் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார்.
என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக போதித்திருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். எனவே அவருக்கு செவி கொடுங்கள். ஆறாவது காரியமாக ஒரே ஞானஸ்நானம், எபேசியர் 4:5. ஒரே ஞானஸ்நானம் என்று பார்க்கிறோம். ஒன் பேப்டிசம். இன்றைக்கு நிறைய ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். எந்தெந்த சபையிலே அவர்கள் விருப்பம் கொள்ளுகிறார்களோ அந்தந்த சபையிலே போய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய போதகர்களும் அங்கே எடுத்த ஞானஸ்நானம் தவறு, இங்கே எடுக்கிற ஞானஸ்நானம் தான் சரி என்று திரும்ப திரும்ப திருமலுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் வேதாகமும் ஒரே ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறது. மார்க் 16:16 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அது விசுவாசம் முதலாவது படியாக இருக்கிறது. ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். விசுவாசத்தில் வராத எல்லாமே பாவம் என வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். மேலும் என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பினுடைய பிரசங்கத்தை கேட்ட அநேகர், புருஷர் ஸ்திரீகள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க பருவமுடையவர்கள், சிறு பிள்ளைகள் அல்ல, புருஷரும் ஸ்திரீகளும் என்று இங்கே வேதத்திலே போட்டிருக்கிறது. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யாருடைய பிரசங்கத்தை கேட்டு? பிலிப்புடைய பிரசங்கத்தை கேட்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த விதமாக அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுவதுதான் சிறப்பான ஒரே ஞானஸ்நானமாக இருக்கிறது. இந்த வசனத்திலே புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே 3000 பேர் ஒரே சமயத்திலே ஞானஸ்நானம் எடுத்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு, அதே போல் அநேகருடைய பிரசங்கத்தை கேட்டு திரள் திரளாக ஜனங்கள் கர்த்தருடைய சபையிலே ஒரே சபையிலே சேர்க்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்று வேதாகமும் சொல்லுகிறது. மேலும் நாம் பார்க்கும்போது 7வதாக ஒரே தேவன் என்று பார்க்கிறோம். ஒன் காட். எபேசியர் 4:6 நாம் பார்க்கிறோம். ஒரே தேவன், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒன் காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல், who is above all and through all and in you all. உங்கள் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் ஒரே தேவன். அந்த ஒரே தேவனை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக தேவர்களும் அநேக தேவிகளும் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் ஒரே தேவன் நமக்கு உண்டு. அந்த ஒரே ஒரு தேவனாலே நாமும் உண்டானவர்களாக இருக்கின்றோம். அவருக்கென்று நாம் உண்டாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். ஒருபோது மறந்து போகாதிருங்கள். உண்டாக்கினவரை பற்றி கொள்ளுங்கள். மாயையை பற்றி கொண்டு ஏமாற்றம் அடைந்து போகாதிருங்கள். ஜீவனுள்ள பிதாவாகிய தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போக வேண்டாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக அங்கே போதித்திருக்கிறார் என்று பாருங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்தான் கர்த்தர். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற ஒரு கட்டளையை நாம் பார்க்கின்றோம். அந்த பிதாவாகிய ஒரே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவரை ஆராதியுங்கள். அப்பொழுது அந்த தேவனுடைய கரம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருக்கும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாகமானுடைய சம்பவத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் ஒரு அடியான் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான்.
இந்த நாகமான் அற்புத விதமாக எலிசா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படியாக யோர்தானிலே ஸ்நானம் பண்ணி 7 முறை முழுகின போது அவன் முழுவதுமாக சுத்தமாக்கப்பட்டான். ஒரு சிறு பிள்ளையினுடைய மாமிசத்தை போல அவனுடைய மாமிசம் மாறினது. மிகவும் ஆச்சரியப்பட்டான். திரும்பி வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்து அவன் என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். எப்பொழுது அவன் அறிந்து கொள்கிறான்? அவனுடைய குஷ்டரோகம் முழுவதுமாக மாறும்போது அவன் அறிந்து கொள்கிறான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஒரே தேவன் தான் இருக்கின்றார். அவர் ஒருவரே நம்மை சுகமாக்க முடியும். மற்ற யாராலுமே சுகமாக்கவே முடியாது ஒருபோதும். வியாதியை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு வியாதி எதுவென்றால் பாவம். நம்மிலே குடி கொண்டிருக்கிற பாவம். அந்த பாவத்தை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க முடியும். அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாகம்பானை போல நீங்கள் விசுவாசித்து அந்த ஒரே தேவன் தான் உலகத்தில் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் தியானம் செய்து நிறைவு செய்யலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திர வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரே கூட்டமாக வழிநடத்தப்பட்டார்கள். ஒரே நம்பிக்கைக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே பானத்தை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து என வேதாகமும் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர்களை அற்புதமாக தேவன் வழிநடத்தினார். ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் எடுத்தார்கள். எப்படி அவர்கள் எடுத்தார்கள்? மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திர வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரே ஞானஸ்நானம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தேவன் என்று பார்க்கிறோம். ஒரே விசுவாசம் என்று பார்க்கிறோம். ஒரே கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஒரே ஆவியானவர் என்று பார்க்கிறோம். ஒரே சரீரம் அவருக்கு இருக்கிறது. ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள். கர்த்தர் அதற்குரிய விசேஷ ஞானத்தையும் பலத்தையும் உங்களுக்கு தரும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, 7 ஒன்றுகளை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானம் செய்யும்படியாக நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரே நம்பிக்கைக்கு நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரே சரீரத்திலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கு மேலான உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே கரம் பிடித்து உடைய சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வேத சத்தியங்களை கேட்டீர்கள். இந்த சத்தியங்களை குறித்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு SMS மூலமாக உங்களுடைய முகவரிகளை தெரிவிப்பீர்கள் என்றால் நாங்கள் மாதந்தோறும் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் மற்றும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். Dear friends, agree with God, move with God, end with God, never doubt God. Amen. அன்பு நண்பரே, தேவனோடு இசைந்திரு, தேவனோடு செல், தேவனோடு இறுதி வரை இரு, தேவனை ஒருபோதும் சந்தேகியாதே. Amen. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.